அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். தமிழ் தேசியங்கிறது திராவிடத்தை வசைபாடுவதற்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாங்கள் காங்கிரஸ் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொது வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படின்னு அண்ணன் வன்னியரசு ஒரு பக்கம், இப்படி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு இருக்காங்களே, இதோட பின்னணி என்ன? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து மதுரையில் வந்து கல்லந்திரி அப்படிங்கிற பகுதியில் திருமாவளவன் அவர்களுடைய போஸ்டர் மீது சாணி அடிச்சிருக்காங்க. அப்படியா? ஏங்க இதுக்கு இப்படியா ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படியா அப்படிங்களா? அச்சோ, அப்படி கேட்கணும். அடிச்சிருக்காங்க. அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தலைவர் சூரட்டியை தானி அப்பிய கயவர்களை தானி அப்பிய சாதி வெறியர்களை பாதுகாக்கும் காவல்துறையே. ஏன்னா எந்த ஒரு தலைவர்களையும் வந்து சாணியை வைத்து அடித்து அவமானப்படுத்துவதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வன்மையாக கண்டித்தக்கது. அது யாருங்கிறத காவல்துறை கண்டுபிடிக்கணும். இது ஒரு செய்தி. இன்னொரு அப்புறம் நீங்கள் கேட்டீங்க, வன்னியரசு அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மாறி மாறி அண்ணன் சீமான் அவர்கள் மீது வசைப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இல்லையா? நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்றத்தில் வெல்லலை. நாம் தமிழர் கட்சி விசிகாவை தோற்கடிக்கலை. நாம் தமிழர் கட்சினால விசிகா தோற்கடிக்கப்பட்டு இல்லை, விசிகா மீது நாம் தமிழர் கட்சி கடுமையான விமர்சனங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் வச்சு ஏதோ அலிகேஷன்ஸ்லாம் வச்சு பண்ணலை. இப்போ கூட்டணிக்கு தாவி போன பிறகு கூட நாம் தமிழர் கட்சி விசிகாவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, அதுக்கான ஸ்பேஸும் இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் இவங்க இதை விமர்சித்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, திராவிடத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டார், பெரியாரை கேள்வி கேட்டார். கேள்வி தான், விமர்சிக்கலாம் கிடையாது, கேள்வி கேட்டார். கேள்வி. அப்போ அதுக்கு எதிர்கேள்வியாக இவங்க திமுக நேரடியாக பேச முடியாமல் திருமாவளவனையோ இல்லை வன்னியரசு போன்ற ஆட்களையோ பேச சொன்னாங்க. அப்படிங்கிறத விட இவங்க பேசி அவங்ககிட்ட நற்பெயர் எடுக்க விரும்பினாங்க. இப்போ திமுகவோட தலைமை திருமாவளவனை கூப்பிட்டு நீங்கள் சீமான் அடிங்க, வன்னியரசு நீங்கள் சீமான் அடிங்க அப்படின்னு சொல்லிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க பேசுனாங்க. எதுக்கு பேசுனாங்க? சீமானவர்களை பேசும்போது இங்கே திமுகவோட கவனத்தை இழுத்தரலாம், ஒரு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்குது. ஏன்னா திமுகவை, திராவிடத்தை, ஈவேராவை இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ இவரை விமர்சனம் பண்ணுவோம், பர்சனலாக அட்டாக் பண்ண வைக்குது. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். ஒரு நடிகையை அழைச்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து வழக்கெல்லாம் போட்டதுக்கு இதுக்கு பின்னாடி 100 விழுக்காடு வன்னியரசு இருந்தார். அப்படியா? 100 விழுக்காடு இருந்தார். ஆமைக்கறி கதை, AK-74, இந்த சீமானை ஈழத்துக்கு போகலை, இந்த மாதிரியான கதைகளை வந்து சில ஈழத்தமிழர்கள், அப்புறம் ஈழத்துக்கு போனவங்க இவங்கெல்லாம் வந்து பேசுகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஈழத்தமிழர் பேசுகிறேன் அப்படின்பாங்க, நான் ஈழத்துக்கு போயிருக்கேன்பாங்க, டேரக்டர்ஸ் பேசுவாங்க. இவங்க அத்தனை பேருக்கு பின்னாடி வன்னியரசு இருந்தார். அண்ணன் சீமானை கேரக்டர் அசோசியேட் பண்ணணும், அண்ணன் சீமானை இழிவுபடுத்தணும், நாம் தமிழர் கட்சியை கவலைப்படுத்தணும், ஓம் தமிழர் கட்சின்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சியை. அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி வன்னியரசு இருந்தார். அப்போ அன்னைக்கு வன்னியரசு பண்ணது எதுக்குன்னா, திமுகவுடைய கவனத்தை திருப்புவதற்காக. இன்னைக்கு அவர் பண்ணது எதுக்காகனா, தாவேகாவின் கவனத்தை திருப்புவதற்காக. இப்போ வன்னியரசு போய் தாவேகாவோட கவனத்தை திருப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சமூக நீதி கணக்கெடுப்பையும் எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்த பிறகு மாநில அரசு எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்காக மத்திய இவர் அழுத்தம் கொடுத்து கவனத்தை இருக்கலாம். அதுக்கான தெம்போ துணிச்சலோ இதுக்கு இல்லை. தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை கொடுமைகள் இருக்குது, ஆணவ படுகொலை இருக்குது. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும். நீங்கள் அமைச்சரை கூட்டத்துக்கு போனார்ல, பேசியிருக்கலாம்ல, அப்படி பேசி கவனத்திருக்கலாம். இந்த சமூக நீதித்துறையில் வேறு எப்படி பேசி கவனத்திருக்கிறது? 500 பேரை மொத்தமாக நீ பார்க்க வர வச்சேன், மற்ற அமைச்சர்களுக்கு எனக்கும் அதான் வித்தியாசம், இப்படி ஏதாவது பேசி கவனத்தை இருக்க தான் உண்டு. மொத்தமாக கவனத்தை இருக்கணும், அதாவது மனசை குளிர வைக்கணும். இதெல்லாம் சும்மா இதுதான், மனசை குளிர வைக்கணும், ஜில் பண்ணணும். ப்ரோ வந்து சில் பண்ண வைக்கணும். அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களையும் வசைபாடினால் ப்ரோ சில் ஆவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீமான் சாமான்னு சொன்னால் அவருக்கு இப்போ பொறுப்பே கொடுக்குறாரு, பதவி கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவரை விமர்சனம் பண்ணால் நீங்கள் அவரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன், என்னை தாண்டி தான் உங்களை தொடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 2 மாதங்களமாக எந்த பத்திரிகையாலும் சந்திக்கலை, எந்த பேட்டியும் கொடுக்கல, யாரை பற்றியும் விமர்சிக்கலை. அவருக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை, இப்போ சூயஸ் பிரச்சனை, ஆணவ படுகொலை, இல்லை லாக்அப் டெத்து, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு அறிக்கை போடுறாங்க. அதோட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த பொது நிகழ்வுகளையும் அவர் கலந்து கொள்ளலை. சொல்லப்போனால் வந்து அரசியல் சார்ந்தே அவர் வந்து
பேசலை, பொது வழியில் பேசலை. இன்டர்னலாக கட்சி கூட்டம் நடக்குது, இப்போ வேற கலந்தாய்வு நடக்குது. ஆமாம், அது பொது வழியில் பேசலை. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்களை இவர் விமர்சனம் பண்ணியிருந்தால் விமர்சனம் பண்ணலாம். இப்போ ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க? இந்த திராவிடத்தின் மீதான விமர்சனத்தை, ஈவீராவின் மீதான விமர்சனத்தை நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியமும் இப்போ தான் பண்ண மாதிரி காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு என்று பேசியதே திருமாவளவன் தான். தமிழ் மண் அப்படின்னு திருமாவளவன் நடத்திய, அதாவது மரியாதைக்குரிய விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தான் அதுக்கு ஆசிரியர், விசிகாவில் முக்கியமான பொறுப்பாளர். அவர் நடத்திய தமிழ் மண்ணில் திராவிடத்துறை துரோகங்கள் குறித்து தொடர் கட்டுரைகள் போட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட அண்ணன் ரவிக்குமார் அவரை சந்திக்கும் போது, நான் தமிழ் மண்ணில் எழுதினேன், நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு என் கையை பிடிச்சி சொன்னார். சீமான்னு சொன்னார். தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு கூட்டம் நடந்துச்சு லீலா பேலஸில், எங்கேயும் அங்கே போயிருக்கும்போது விசிகாவின் சார்பாக ரவிக்குமார் வந்தார். அப்போ கூட சொன்னார், அதாவது அவர் அந்த கருத்தில் இன்னும் இருக்கார். இப்போ கூட சில மாறி இருக்கலாம். திருமாவளவனுக்கும் அந்த கருத்தியல் உண்டு. இன்றைக்கு அவர் மாறிவிட்டார் என்பதற்காக தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்கு எதிரானது என்று கட்டமைச்சிட்டாங்க. அது ஆரியத்துக்கு எதிரானது, அது சனாதனத்துக்கு எதிரானது, அது பார்ப்பனியத்துக்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்பது இவர்களுக்கு எதிரானதா தமிழர்களுக்கு ஆதரவானதான கேள்வி. நீங்கள் ஒரு கருத்தியல் இருந்து இவர்களுக்கு எதிரானது கருத்தியல் அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு திராவிட கருத்தியல் யாருக்கு எதிரான கருத்தியல்? அது திராவிடர்களுக்கான கருத்தியல், அவங்களுக்கான கருத்தியல். தமிழ் தேசியம் என்பது முதல்ல தமிழர்களுடைய மொழி, தமிழர்களுடைய இனம், தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவருடைய வாழ்வியல், இதை எல்லாவற்றையும் காக்கக்கூடிய ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இந்த நிலம் தமிழ் நிலம், பேசக்கூடிய மக்கள் மொழி தமிழ் மொழி, வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள். அவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்குது, ஒரு வேளாண்மை இருக்குது, ஒரு மரபு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதும், நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். மலையாளிகளுக்கு மலையாள தேசியம், தெலுங்கனுக்கு தெலுங்கு தேசியம், கன்னடருக்கு கன்னட தேசியம், ஒரிசாக்காரனுக்கு ஒரிய தேசியம், பஞ்சாபினுக்கு சீக்கிய தேசியம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேசியம் இருக்குது. அப்படி நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம். இது இவருக்கு எதிரானது, இவருக்கு ஆதரவானது அப்படிலாம் சொல்ல முடியாது. திராவிடத்திற்கு எதிரானது தான் தமிழ் தேசியம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? திராவிட கருத்தியலுக்கு எதிரானது, ஆரிய கருத்தியலுக்கு எதிரானது அப்படிலாம். தமிழ் தேசியம் தமிழர்களுக்கானது. தமிழர்களுக்கு எதிராக எவனுனாலும் அவனுக்கு எதிரானது. அப்போ திராவிடம் தமிழுக்கு எதிராக நிற்குதா? ஆரியம் தமிழுக்கு எதிராக நிற்குதா? நிற்குது. அதான் உண்மை. அப்போ அதுக்கு எதிரானது, அவ்வளோதான். நாங்கள் இவருக்கு ஆரியத்துக்கு எதிராக நிறுத்த வேண்டிய தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிராக நிறுத்தி விட்டாருங்க. அப்போ தமிழ் தேசியம் திராவிடம் தமிழனுக்கு எதிராகவோ தமிழ் மொழிக்கு எதிராகவோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்கு, அதனால தமிழ் தேசியம் எதுக்குது, அவ்வளோதான். ஒரு கருத்தியல் என்பது அந்த மக்களுக்கானது. அந்த மக்களை யார் எதிர்த்தாலும் அந்த கருத்தியல் எதிர்க்கும். அப்படிங்கும்போது அது திராவிடம் எதிர்த்தாலும், ஆரியம் எதிர்த்தாலும், இந்துத்துவா எதிர்த்தாலும் எதிர்க்கும். இது ஆரியத்தை தான் எதிர்க்கணும், திராவிடத்தை எதிர்க்கக்கூடாது என்று சொல்வது அவர்களுடைய லாபிக்கானது. இப்போ நான் திருமாவளவன் என்னென்னா ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக சொல்லப்போனால் 5 கோரிக்கை வச்சுருக்காரு இந்த ஆட்சிக்கு. 5, ஒரு 3 IAS 2 IPS ட்ரான்ஸ்ஃபரு, இதுக்கு 5 நிராகரிச்சிட்டாங்க. நிராகரித்த வெறுப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி சீமானையாவது திட்டுவோம், கொஞ்சம் ஐஸ் வைப்போம் அப்படிங்கும்போது நம்ம பக்கம் கிடைக்கும். சீமானே திரும்ப நாளைக்கு நம்மளை திட்டக்கூடாது. போன மாதம் வரைக்கும் திமுக கூட்டில் இருந்து சீமானுக்கு மசைப்பாடுனீங்க. இன்றைக்கி திமுக கூட்டிலிருந்து வெளியே வந்து நாம் தமிழர் கட்சி பொது வேட்பாளர் நிப்பாட்டுது, கொஞ்சம் குழவுறாங்க, கூடி குழாவுறாங்கன்றாரு. நீங்கள் அமித்ஷாவை பார்த்து அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசுனா கூடி குழாவது கிடையாது. நீங்கள் காங்கிரஸோட கூடி குழாவலாம். நீங்கள் கூடி குழாவுன்னு தெரியுமில்ல, ராஜபக்சேவை பார்த்து பல்லிழிச்சிங்கல்ல, அதுக்கு பிறகு தான் கூடி குழாவுது. அமித்ஷா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்ட்டு போனீங்களே, நைஸ் நான் கூட நைஸ், அது கூடி கொலாவுது. இதுக்கு பேர் கூடி கொலா. ஒரு திருமண வீட்டை சந்திப்பதும் பொது நிகழ்ச்சியை சந்திப்பதும் அமைப்பாய் திரளும்னு ஒரு புத்தகம் எழுதிய திருமாவளவன் இப்படி தனி மனித நட்புகளையும் தனி மனித சந்திப்புகளையும் பேசுபடு பொருளாக கேலி பொருளாக மாற்றுவது என்பது வியப்பிற்குரியது. வன்னியரசுக்கு எப்போவுமே சீமானுக்கு நாம் தமிழ் கட்சி பிடிக்காது. அது எப்போவுமே பிடிக்காது. அவருக்கு ஒரு சீமான் ஃபோபியா, பிடிக்காதுங்கிறதுக்காக வெறுப்பை வேற ஒவ்வொரு வடிவில் கடத்துவார். நீ இந்துத்துவ நாடகம் மாற்ற பார்க்குறோம், அதை யாராவது கேள்வி கேட்குறாங்களா? நாம் தமிழ் தொடர்ச்சியாக கேட்டு தான் இருக்குது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருந்துட்டும் போல எதையும் பேசுறதில்ல, எதையும் கவனிக்கிறது இல்லை.
இவர்கள் பேசுவது தான் தமிழ் தேசியம், இவர்கள் தான் கருத்தியலாளர்கள், இவர்கள் தான் புரட்சியாளர்கள், இவர்கள் தான் இன்டலெக்சுவல்ஸ்னு மனசுக்குள்ள நினப்பு. பண்ணுறதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து நினப்பு பூரா இன்டலெக்சுவல் நினப்பு. நாம் தமிழர் கட்சி ஒரு கருத்தியலாக ஒரு கோட்பாட்டை எடுத்து முன்வைத்திருக்கிற தமிழ் தேசியங்கிற கோட்பாட்டை, அந்த கோட்பாட்டை உறுதியாக நிற்குது. என்றைக்காவது நாம் தமிழ் கட்சி திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா? பொது வேட்பாளர்னு நாம் தமிழ் கட்சியோ திமுகவோ சொன்னாங்களே, இப்போது ஊடகங்கள் சொல்லுது. அந்த கிசுகிசுவெல்லாம் கேட்டுட்டு சீமானோ நாம் தமிழ்ச்சியின் பொறுப்பாளர்களோ கட்சி கூட்டம் போட்டோ இல்லை பொதுக்குழு போட்டோ எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? எங்கேயுமே சொல்லப்படலை. எப்போது தேர்தல் வந்தாலும் தேர்தலை சந்திக்க நாம் தமிழ்ச்சி தயாராக இருக்கிறது. வெற்றியோ தோல்வியோ இந்த தேர்தலை சந்திப்போம். இப்போ ஒரு வெற்றி தேவைப்படுது, நாம் தமிழ் கட்சிக்கும் தேவைப்படுது. தமிழ்நாட்டில் நடுநிலைவாதிகள், பொதுவான மக்கள், சட்டமன்றத்தில் அண்ணன் சீமானுடைய குரல் ஒலிக்கணும்னு பொதுவாக எல்லாரும் விரும்புகிறாங்க. அது கட்சி பாகுபாடின்றி எல்லாரும் விரும்புகிறாங்க. அவர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. இது நம்ம நாம் தமிழ் கட்சி ஆதரவு, கட்சி பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுருவோம். தமிழுங்கிறத கூட விட்டுருவோம். ஒரு காமன் மேனாக சொல்லுங்கள். காமன் மேனாக நானே பார்க்குறேன், அண்ணன் சீமானுடைய குரல் இந்த சட்டசபையில் ஒலிக்கணும். எனக்கு முதல் முறையாக தோணுது. இதுக்கு முன்னாடி கூட தோணதில்லை. இந்த சட்டசபையில் யார் யாரோ இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் போய் அண்ணன் சீமான் ஒரு ஆளாக போய் என்ன செய்ய போகிறாரு? வெல்லும்போது ஒரு 10-15 பேர் வெளில போகணும் அப்படி தான் நினச்சிக்க. அண்ணன் சீமான் அப்படி தான் நினச்சிருக்காரு. ஒருத்தன் போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பாரு. ஆனால் இந்த முறை பார்க்கும்போது ஒரு ஆள் போகணும், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேவைப்படுது. ஏன்னா பிஜேபியின் குரல் ஒலிக்குது, கம்யூனிஸ்ட் குரல் ஒலிக்குது, காங்கிரஸ் குரல் ஒலிக்குது, அதிமுக குரல் இருக்குது, விசிகாவின் குரல் இருக்குது, பாமகவின் குரல் இருக்குது, தேமுதிகவின் குரல் இருக்குது, திமுகவின் குரல் இருக்குது, டிவிகே பெரும்பான்மையாக இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது. இவங்க எல்லோரும் இருக்கும்போது 16 ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி, சின்ன சின்ன லெட்டர்பேடு கட்சிகளெல்லாம் கூட்டணி வைத்து உள்ளே போயிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் 16 வருஷமாக பேசி உள்ளே போகலை. ஒரு தமிழன் ஒருத்தன் இந்த நிலத்துக்காக, இந்த மொழிக்காக பேசினா, இந்த இனத்துக்காக பேசினா, தன் உயிரை உருக்கி ஆயுதமாக போட்டு பேசினா, எல்லாத்தையும் பேசினான். காடு மாநாடு, கடல் மாநாடு, நீர் மாநாடு, நிலத்தின் மாநாடு எல்லாம் போட்டான். எல்லாம் போட்டு அவருடைய குரல் ஒலிக்கலை அப்படிங்கிற பதிவு வந்துடக்கூடாது. அவர் போகணும், நிச்சயமாக வெளில போகிறாரு. அதுக்கான காலதாமதம் ஆகிடக்கூடாது. 31 இன்னொரு 5 வருஷம். இந்த 5 வருஷம் காத்திருக்கணுமா? 5 வருஷம் போது எல்லாருக்கும் வயசும் ஆகுது, நாட்களும் ஓடுது, வருஷங்களும் ஓடுது, அரசியல் சூழல்களையும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். அடுத்த 5 வருஷம் 31 ஒழிக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒருத்தரை வம்படியாக ராஜினாமா பண்ண சொல்லிட்டு போய் நாம் தமிழ் போய் நிற்குதா? இல்லை, திமுக ஒருத்தரை போய் கெஞ்சி நீங்கள் ராஜினாமா பண்ணிக்கோங்க சீமானுக்காக. அப்போ ஒரு சூழல் உருவாயிருக்கு. 5 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, 7 பேர் பண்ணுறாங்க. ஒரு இடைத்தேர்தல் உருவாகும் போது அங்கே யாரோ ஒருத்தரை நாம் தமிழ் நிப்பாட்ட போது அந்த இடத்துல சீமான் என்ன அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. இதுவரைக்கும் சீமானவர்கள் கன்வீன்ஸ் ஆனதே கிடையாது. இந்த முறையும் அவர் அம்பாசடர் நிற்க போகிறாரா அப்படிங்கிறது அவர் உறுதிப்படுத்தலை இன்னும். ஆனால் அவர் நிற்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான கட்சியினுடைய விருப்பமாக இருக்குது. அண்ணன் சீமான் விரும்புகிறாரா விரும்பலையாங்கிறத அவர் பொதுக்குழு போட்டு அவர் முடிவெடுப்பார். ஆனால் கட்சி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டும். அதுக்கு பதிலாக அண்ணன் சீமான் நிற்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ணன் சீமான்ட்டு சொன்னேன், அந்த 5 வருஷம் காத்திருக்கிறேன் நானே, நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். பல பேர் இதை சொல்லியிருக்காங்க. அவர் கலந்து ஆலோசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் செய்தி. ஆனால் அதற்குள்ள புது வேட்பாளர், பொது வேட்பாளர், நடு வேட்பாளர், நடு வேட்பாளர் அப்படின்னு இவங்களா கிளப்பிக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டுவதும் அதை வைத்து வன்னியரசு அவர்களும் திருமாவளவனும் விமர்சிப்பது என்பது அரசியல் அநாகரிகமாக நான் பார்க்குறேன். யூடியூப்பில் ஒரு சவுக்கு சங்கரு, தாவேக்கா கூட்டணிக்குள்ள ஒரு சவுக்கு சங்கரு இந்த வன்னியரசு. ஏன்னா இந்த பக்கம் இருந்தாலும் பேசுகிறார், அந்த பக்கம் இருந்தாலும் பேசுகிறாரு. அப்போ இது நீங்கள் சொல்கிறது தான் சிச்சுவேஷன்ஷிப், அதானே? இல்லை, அப்படி தான் இருக்குது. ஏதாவது கிடைக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை விமர்சிப்பது என்பது திமுகவுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுவது, தாவேக்காவின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுவது. உங்களை கவனத்தை இருக்கணும்னா நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க, அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் இருக்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ரெஸ்ட்ரோ பாரோட எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம். ரெஸ்ட்ரோ பார் அதாவது இப்போ FL2 மணமகிழ் மன்றம் இருக்குது, FL3ங்கிறது இந்த பார், தனியார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பார். இதையெல்லாம் தாண்டி ரெஸ்ட்ரோ பார்னு ஒன்று. FL4 இது FL2 கேட்டகரியிலே வரும். எப்படின்னா ரெஸ்ட்ரோ பார்னு அந்த கோவாலெல்லாம் பார்த்துருப்பீங்களே, குடும்பமாக பார்த்ததில்லை, போனதில்லை, குடும்பமாக உட்காந்துருப்பாங்க. இங்கே கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாமே நீங்கள் போக்குவரத்துமா இருப்பீங்க. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கூடவே மதுபானத்தை ஆர்டர் பண்ணி. நான் இங்கே பார்த்துருக்கேன். இது டெல்லி, பஞ்சாப் இது போன்ற இடங்களில் நிறைய கடைகள் இருக்கும். நான் இந்த ரொட்டிலாம் சாப்பிட போவேன். அப்படி போகும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து பியரு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி, அப்படியே சாப்பாடு பட்வைசர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பாடோடய சேர்த்து அப்படியே குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. பப்பு அதுவும் இந்த ரெஸ்டோ பாரில் தான் வரும். அதாவது அது ரொம்ப டீசெண்டான இப்போ ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ஆமாம்,
அதே கொஞ்சம் காஸ்ட்லியாக போனால் பப்பு, கொஞ்சம் விலை தேசிய கம்மியாக. நெடுஞ்சாலைகளில் வச்சிருப்பாங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் அது இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி பாரு, அதாவது ஹோட்டல்லே பார் அவைலபிள் பாரும் இருக்கும். சரக்கு இது லிக்கர்ஸும் வாங்கிக்கலாம், சாப்பாடும் பீர் வாங்கிக்கலாம், சேர்த்து சாப்பாடும் சேர்த்து வாங்கிக்கலாம். இது ஒரு மாடர்ன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்குது. ஆமாம், நல்ல விஷயம் தான், பாராட்டுக்குரியது. ஏன்னா நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து புதிதாக பதவியேற்ற அரசு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இல்லையா? மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை வந்து சீரமைத்து நவீனப்படுத்தினாங்க. அந்த பள்ளிக்கூடங்களில் எல்இடி ஸ்க்ரீன் கொண்டு வந்தாங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் வந்து கணிப்பொறி வகுப்புகள் தொடங்குவதற்கான இதை கொண்டு வந்தாங்க. அறிவியல் கூடங்களை வந்து மேம்படுத்தினாங்க. அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு மாற்றம். தமிழ்நாடு முழுக்கூடிய அரசு மருத்துவமனைகளை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது மாற்றம். இவங்க மாற்றம் அப்படின்னு இதில் என்ன மாற்றம் கொண்டு வரலாம், சரக்கில் என்ன மாற்றம் கொண்டு வரலாம், ரெஸ்ட்ரோ பார் கொண்டு வரலாமா, FL2 அதிகப்படுத்தலாமா? இப்போ அவங்க இருக்கும்போது வந்து இந்த டெட்ரோ பேக்கில் கொண்டு வரலாமான்னு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அது கடுமையான விமர்சனத்துக்கு அப்புறம் விட்டுட்டாங்க. அவங்க டெட்ரோ பேக் தான், இவங்க ரெட்ரோ பேக். அது இவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த FL2 FL3யில் விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு வந்து வேட் வந்து வசூலிக்க முடியாது. அது வந்து வேட் வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து மணமகிழ் மன்றம், அந்த மன்றத்து உறுப்பினர்கள் விற்கக்கூடிய சரக்கு தான் இந்த FL2. அதே மாதிரி இந்த ப்ரைவேட் பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தங்கியிருக்கிறவங்களுக்கானது. அதனால் அவங்களுக்கு வேட் வசூல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வருமானம் தடைபட்டு போகுது. நமக்கு வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா கல்லா கட்டலாம், ரெஸ்டா பாரை போட்டுருவோம். அப்போ வருமானம் கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து சரக்குக்கும் விக்னேஷ் ஏன் போட்டிருக்காங்கன்னு திருச்சியில் ஒரு வருஷம் இருந்தார் அவர் தானே. சரக்குக்கும் வேட்டு போடலாம், அங்கே விற்கக்கூடிய சாப்பாட்டுக்கும் வேட் போடலாம். அதனால் வருமானத்தை பெருக்கிறதுக்காக இதை தொடங்குறாங்களாம். வருமானத்தை தொடங்குன்னா இப்போ நீங்கள் வேறு நிறைய தொழில் இருக்குது. அதுக்கு வருமானம் தொடங்குறதுக்கு சரக்கில் தான் வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு தொழில் நிறைய, அதுலேயும் நிறைய பண்ணலாம். நிறைய துறைகள் இருக்குது. வெளிநாட்டு சரக்குகளை அது வரை யோசிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம், வெளிநாட்டு சரக்குகளை கொண்டு வரலாமா, புது வகையான மதுபானங்களை கொண்டு வரலாம், இந்த வாசனையே வராத மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. டாஸ்மாக்கு இந்த மதுபான கடைகளை முழுமையாக இழுத்து மூடிட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை பனங்கல்லை தென்னங்கல்லை பனம்பால் தென்னம்பால் என்று மக்களுக்கு கொடுப்பேன், தமிழ் மதுபானமாக கொடுப்பேன், தமிழுடைய மதுபானம் அப்படின்னு சொல்லும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்போ ரெட்ரோ பார் திறக்கிறேன், FL2 அதிகப்படுத்துகிறேன், வெளிநாட்டு சரக்கை கொண்டு வரங்கும்போது இது மாற்றம், இது ஒரு சேஞ்சு, இதன் மூலமாக வருமானத்தை பெருக்க போகிறாரு அப்படின்னு கொண்டாடுவாங்க. இந்த சமூகம் வந்து எவ்வளோ இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்னொன்று, வருமானத்தை பார்ப்பதற்கு முழுமையாக இறங்கியிருக்காங்க. வருமானம் வந்து மதுபானத்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்புகிறாங்க. அதாவது ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு, நல்ல திட்டங்களை ஏற்றி தான் வருமானத்தை பெருக்கணும். நீங்கள் சரக்கின் மூலமாக வருமானத்தை பெருக்குவீங்க அப்படின்னா இது எப்படி நல்ல அரசாக இருக்க முடியும்? இந்த அரசுக்கும் கடந்த அரசுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சிகளுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது. ஏங்க நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு IAS அதிகாரின்னு இருக்கார்ல, அதிகாரி, அவர் என்ன யோசிப்பார்? 50 வருஷம் கழித்து இந்த நிலம் நல்லா இருக்கணும், இந்த மக்களுடைய வளம் நல்லா இருக்கணும், இங்கே ஒரு மாட்டு பண்ணை உருவாக்குவோம், இங்கே ஒரு கரும்பு பண்ணை உருவாக்குவோம், இங்கே ஒரு மூங்கில் பண்ணை உருவாக்குவோம், இங்கே ஒரு சிலிக்கான் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்குவோம், இங்கே வந்து ஆடு மாடு கழிவுகளுக்கு வந்து உர தொழிற்சாலை உருவாக்குவோம், இங்கே ஒரு பால்கோவா தொழிற்சாலை உருவாக்குவோம், இங்கே ஒரு தக்காளி தொழிற்சாலை உருவாக்குவோம், இங்கே ஒரு திராட்சை தோட்டம் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய திராட்சை பழக்கூழ் தொழிற்சாலை உருவாக்குவோம், இங்கே ஒரு வாசனை திரவிய தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்குவோம், பொள்ளாச்சி பகுதியில் வந்து தென்னை மட்டைகள்லேருந்து நூல் எடுத்து தேங்காய் நார் தயாரிக்க தொழிற்சாலை உருவாக்குவோம், இல்லை மூங்கிலேருந்து துணி தயாரிக்க தொழிற்சாலை உருவாக்குவோம் அப்படின்னு யோசிப்பாரா? இல்லை. அவர் என்ன யோசிப்பார்னா, நம்ம இருக்கிற காலகட்டத்தில் கமிஷனை வாங்கிட்டு போயிட்டு இருப்போம், அதுக்கு என்ன பண்ணலாம், நவீனப்படுத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பயன்படுற மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிலமும் வளமும் நாசமாகாத மாதிரியான தொழிற்சாலை உருவாக்கணும் எந்த திட்டமும் அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ இறையன்பு மாதிரியான அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா ஐயா, அவங்க வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. ஐயா சகாயம் போன்ற அதிகாரிகளுக்கு தொலைநோக்கு பார்வை உண்டு. ஏன்னா அவங்க இந்த மண்ணின் மகன்கள் இருக்கும்போது இந்த நிலம், இந்த மக்கள், வாழக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கும் பயன்பெறணும், அரசுக்கு வருமானம் வரணும். அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல கடந்த அரசுலையும் சரி, இந்த அரசும் அவங்களை பயன்படுத்த விரும்பல தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு தலைமைச் செயலர் என்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழையும் மொழியையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு அதிகாரி கூட இல்லையா? இந்த அதிகாரியுடைய பணிக்காலம் வந்து ஆகஸ்டோட முடியுது. பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர் காலத்தில் தான் ஸ்டெர்லைட்டு, இவர் காலத்தில் தான் அதிகமான மின்சாரத்துறை கடன் வாங்கியிருக்கு. இவர் மின்சாரத்துறை செயலர் இருக்கும்போது
இவர் வந்து தொடர்ச்சி பல குற்றச்சாட்டு இருக்கும்போது மீண்டும் அதே அதிகாரியை பணி நீட்டிப்பு ஏங்க இவர் வந்து ஆகஸ்ட்டில் முடியுதுல சாய்குமார் ஐஏஎஸ் உடைய பதவிகளை முடியுது. ஆமாம், ஏன் பணி நீட்டிப்பு செய்யணும்? அவர் ஒத்துக்க மாட்டாரு, அவருக்கு தான் அதெல்லாம் பிடிக்காது. ஆமாம், எத்தனை பேர் சங்கர் ஜிவால் அவர்கள் பணி நீட்டிப்பு செஞ்சா உடனடியாக வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு சிஎம் சொல்லிட்டாரு, நான் வந்து அந்த என்னுடைய பதவி நீட்டிப்பை செய்ய மாட்டேன், நான் எனக்கு வந்து 60 வயசு முடிஞ்ச உடனே, அதே போல் நீங்களும் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி சங்கர் ஜிவால் அவர்களே அனுப்புகிறாரு. தமிழ்நாட்டுடைய முன்னாள் தலைமைச் செயலர் இருந்தார் சிவதாஸ் மீனா, அவரை வந்து உடனடியாக வந்து ரெரால இருந்தார் நினைக்கிறேன் அவரை வந்து எடுக்கிறாங்க. பல அதிகாரிகள் வந்து பணி நீட்டிப்பு செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி வாய்மொழி உத்தரவா வாட்ஸ்அப்பில் கொடுத்து அவங்க எல்லாரையும் வந்து உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்றாரு. அவசர அவசரமாக இன்னைக்கே பண்ணுங்க, முதலமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பொருந்தும் போது இவருக்கு பொருந்தாதா? இவரை தமிழ்நாடு அரசே விரும்பி கேட்டுச்சான். தமிழ்நாடு அரசுன்னா சிஎம் விஜய் மட்டும் கிடையாது, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி அவங்க ஊருக்காரல்ல. ஆமாம், இவர் நேற்று வந்து பதவியேற்பா இவருக்கு வந்து பணி நீட்டிப்புக்கான ஆணை வருது. ஆணை வந்து அடுத்த நொடியே 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர்னு வருது. ஆமாம், இன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அடுத்த நொடியே யார் யாரெல்லாம் இவருக்கு வந்து பிடிக்காதோ, யார் யாரெல்லாம் வந்து ஒரு பக்கம் பிடிக்காத அதிகாரிகள், ஒரு பக்கம் வந்து இவருக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் சும்மா டம்மியாக போட்டுட்டு அடுத்து நீட்டிக்கிறது. இப்போ ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்க்கு வந்து தூக்கி அண்ணா நிர்வாக கல்லூரியினுடைய தலைவராக போட்டிருக்காங்க. அப்படி துறை இருக்கு. அவரை போட்டுட்டு என்ன சொல்லிருக்கேன்னா, அவருக்கு பணிக்காலம் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து தலைவராக போட்டுறோம் மறுபடியும். இவர் வந்து பணிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு வரணும்? எல்லாம் அவர் சொல்கிறது லாஜிக். எனக்கு திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் சொல்கிறது லாஜிக் தான். முன்னாடி சொன்னது அது உங்களுக்கு முதல்ல பொருந்துதா? சாதி நான் பார்க்கவே மாட்டேன், ஏன் சாதியை தவிர. சாதி ஒழியணும், ஏன் சாதியை தவிர அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். அப்படி சில பேர் நினைப்பாங்க, சாதியே இருக்கக்கூடாதுப்பா, என் சாதியை தவிர. 60 வயசு மேலே யாருமே பணி நீட்டிப்பு செய்யக்கூடாதுப்பா, என்ன தவிர அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அதிகாரி இந்த மாதிரி இருந்திருந்தா இந்த ரெட்ரோ பார் திறக்கிறது, இந்த மாதிரி எலைட் பாரை கொண்டு வரங்கிறது, இந்த வெளிநாட்டு சரக்கு இருக்கிறது, இதெல்லாம் வேணாம் சார், நம்ம தமிழ்நாட்டுடைய வருமானத்தை பெருக்க புதிய திட்டங்களை வகுப்போம் அப்படின்னு ஒரு தலைமைச் செயலர் சொல்ல முடியும். ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்லலாம், தலைமைச் செயலரும் அதுக்கான ஐடியாவை கொடுக்கலாம். அதுக்கு தான் தலைமைச் செயலாளர், மொத்த டிபார்ட்மெண்ட் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு இவர் அவ்வளோ நேர்மையானவர் இல்லை, அவ்வளோ வந்து இன்டலெக்சுவல்ஸு, அவ்வளவு சிறப்பான ஒரு நிர்வாகி, இவர் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 5 வருஷத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. கடந்த காலங்களில் இவர் இருக்கும்போது கடுமையான முறைகேடுகள் அவர் கீழ்ந்த துறைகள் நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை களைவதற்கு இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்போ அந்த முறைகேடு நடக்கும்போது வேடிக்கை பார்த்தவரோ இல்லை கூட இருந்தவரோ ஒருத்தருக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் அதிகாரிகள் இல்லையா? தமிழ் அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்குள்ள தலைமைச் செயலராக வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு விரும்புதா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்குது. இன்னொன்று, பட்டியல் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பட்டியல் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், 8 அமைச்சரை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சட்டசபையில் பேசுகிறாரு. கடந்த ஆட்சியில் கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தலைமைச் செயலர் இருந்தாங்க. நீங்கள் அப்படி தலைமைச் செயலருக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை போட்டுருக்கலாம்ல? பட்டியல் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அப்போ முக்கியமான பொறுப்பு கொண்டு வாங்க, அரசு பொறுப்பு கொண்டு வாங்க. ஏன் அங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் இருக்கணுமா, அதுவும் ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி சமூக வலைதளங்களே பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ரெஸ்டோபாராக திறந்துட்டு இருக்கிறாங்க, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்கிறோம், அதை தடை பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு உணவுப் பொருளை வந்து தடை பண்ணியிருக்கிறாரு இந்த ஆட்சியாளர்கள். என்னது? உடம்புக்கு ரொம்ப கெடுதியானது, இதை நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த கொலா அப்பளம் இருக்குல்ல, கொலா அப்பளம் அதை வந்து போன இதில் வந்து இந்த என்னது நம்ம இதில் வைப்பாங்களே பஞ்சு மிட்டாய் சிலை கட்டி, இப்போ வந்து கொலா அப்பளம் அதில் வந்து கலர் சேர்க்குறாங்க, அது உடம்புக்கு ரொம்ப கையிலலாம் மாட்டிக்கிட்டு சாப்பிடுவோம். அப்பளம் புரியுமாங்க எங்கள் ஊரில், அப்பளப்பூ. அதே தான், அப்பளப்பூவா விரலில் மாட்டிக்கிட்டு சாப்பிட்றோம்ல, அதை வந்து தடை பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி விற்கக்கூடாது, அதில் கலர் சேர்க்குறாங்க, உடம்புக்கு கெடுதல். கலர் சேர்த்தா உடம்புக்கு கெடுதல். இந்த சாராயம்லாம் உடம்புக்கு அது ரொம்ப ஆரோக்கியமானது. இது வந்து ஒரு ரிலாக்ஸ் மைண்டுக்கு கொண்டு போவோம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் ரெட்ரோ பாரில் குடிச்சிக்கிட்டே தேசிய நெடுஞ்சாலை குச்சி 2 பெக்கை போட்டு வண்டியை கொண்டு போய் எங்கிட்டாவது சாத்தலாம். ஆனால் வந்து கலர்ப்பு அப்பளம் சாப்பிடக்கூடாது. நல்ல அருமையான திட்டம் இது. அடுத்ததாக இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறார். என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டம் கெங்கவழி பக்கத்தில் ஒதியத்தூர் கிராமம், அங்கே வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வைக்கிறாங்க. அது வந்து கால் மேலே கால் போட்ட மாதிரி ஒரு சிலை. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 பிரிவாக அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு திராணி இல்லையா அப்படின்னு அண்ணன் சீமான் ஒரு அறிக்கை போட்டுக்கிறாங்க. அதாவது இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அம்பேத்கர் என்பவர்
ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக மாற்றப்பட்டிருக்காரு. நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு உங்கள் பேர் வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கிறீங்க. இல்லை சந்தோஷ் போஸ்ன்னு வச்சுக்கோங்க. யாராவது உங்களை கூப்பிட்டு நீங்கள் போஸோட சாதியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சிதம்பரனார் அப்படின்னு பேர் வச்சுக்கிறீங்க, உங்களை யாரும் கூப்பிட்டு நீங்கள் வந்து பிள்ளைமாரா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சா கூட யாரும் உங்களை வந்து குறிப்பிட்ட இந்த சமூகமா இல்லை மரவரா இல்லை தேவரான்னு கேட்க போகிறது இல்லை. காமராஜர்னு எல்லா சமூகத்திலும் பேர் வைப்பாங்க, வச்சுக்குவாங்க. நீங்கள் வந்து நேருன்னு பேர் வைங்க, நீங்கள் காஷ்மீர் பாப்பானா அப்படிலாம் யாரும் கேட்க போகிறது இல்லை. நேருன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தன் பேர் விட்டுருக்கானுப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்து பகத்சிங்னு பேர் வைக்கலாம் தமிழ்நாட்டில், யாரும் வந்து உங்களுக்கு வந்து நீ சிங்கா அப்படிலாம் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் அம்பேத்கர்னு பேர் வைங்க, அந்த பேரை வச்சு நீ தாழ்த்தப்பட்டவனா, நீ பட்டியல் சமூகமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அம்பேத்கர்ங்கிற பேரை வேற யாருமே வைக்கக்கூடாது, வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பொது புத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் பட்டியல் சமூகத்தில் பிறந்தார், பட்டியல் சமூக மக்களுக்காக உழைச்சார், அவங்க படுகிற கஷ்டங்களை வந்து பேசினார், எழுதினார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே உழைத்தார் என்றால் சத்தியமாக இல்லை. அவர் தன்னுடைய நிதியமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறார். அதாவது ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டோர் எப்படி வந்து பட்டியல் சமூகத்திற்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு பெறுவதற்கான வழிவகையை செய்து கொடுத்தாரோ, அதே போல் இவர்கள் அந்த பட்டியல் சமூகம் படித்து முன்னேறி வர வேண்டும் என்றால் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்க வேணும். இவன் படித்தாதான் இவனை படிக்க விடுவான். அவருடைய பார்வையை பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த வந்து படித்து வெளியே வரானா, நீ யாரா படிக்கிறது என் ஊரில் அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ இவன் முதல்ல படிக்கணும். இவன் கல்வியறிவு பட்டாதான் இவனுக்கு சமூக நீதி குறித்த சமத்துவம் குறித்த புரிதல் ஏற்படும். அப்போ நம்மளை போலவே அவனும் படிக்கணும். கல்வியினுடைய முக்கியத்துவம் முதல்ல அவனுக்கு தெரியணும். இவன் கீழே கிடக்கிறான், இவனும் தான் கீழே கிடக்கிறான். இவன் ஒடுக்கப்பட்டிருக்கான், இவனும் தான் ஒடுக்கப்பட்டிருக்கிறான். எவனோ ஒருத்தன் ஒடுக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பிள்ளைமார்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், கோணார்களாக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், அங்கே சர்மா வர்மா கிருமா எல்லாராக இருக்கட்டும், எல்லாரும் படித்து மேலே வருவதற்கு ஓபிசி, நம்ம இங்கே எம்பிசி பிசி இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்து இன்றைக்கி வந்து பல்வேறு தாசில்தார்களாக, பல்வேறு கலெக்டர்களாக, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக எல்லாரும் மேலே போயிருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணல் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர் என்பவர் எந்த அளவுக்கு பட்டியல் சமூகத்திற்கு அவர் ஒரு சட்ட விழிப்புணர்வை கொடுத்து, சட்ட பாதுகாப்பை கொடுத்து, இட ஒதுக்கீட்டை கொடுத்தாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாது பிற்படுத்தப்பட்ட இந்த சமூக மக்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ அவருடைய பங்களிப்பை புறந்தள்ளிட்டு அவர் வந்து சில இருக்கக்கூடாதுன்னு சொல்வது என்பது 50 ஆண்டு காலத்தில் ஒரு இந்திய நிலத்திலேயே இவ்வளவு அறிஞனை, இவ்வளவு பெரிய ஒரு போராளியை, ஒரு புரட்சிக்காரனை வந்து இந்திய நிலம் பார்க்கல. அவரை வந்து செலவைக்கக்கூடாதுன்னு சொல்வது என்பது 50 வருஷமாக அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவரை சரியாக கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவரை பற்றி முழுமையாக அண்ணல் அம்பேத்கரை பற்றி படித்தவங்க யாரும் அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக பார்க்க மாட்டாங்க. அவர் ஒரு தேசிய தலைவர். இந்தியா முழுமைக்கூடிய எல்லா வகையும் சொல்லப்போனால் உலகமெங்கும் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ, அதாவது வெறும் பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்டு நிற்கல, பெண்களுக்கான உரிமை, இந்து பெண்களுக்கான உரிமையில் திருமண உரிமைகள் குறித்து ஒரு வந்து தன்னுடைய இறுதி அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அந்த நிதியமைச்சராக அவர் விலகும் போது அதில் அவர் வந்து கொடுத்ததே வந்து இந்து பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு. ஏன்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து கடுமையாக மறுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து வெறும் பட்டியல் சமூக பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் இருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கான உரிமை கிடைக்கப்பட்டு பெண்கள் வந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கான ஜீவனாம்சம் வருவதாக இருக்கட்டும், அப்பாவுடைய சொத்தில் பங்காகட்டும், இது எல்லாமே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சட்டத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டது. அது இன்றைக்கி சட்ட வரையறையாக மாற்றப்பட்டு இன்றைக்கி வந்து உரிமையாக நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்களும், உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க பல்வேறு தலைவர்களும் அதுக்கப்புறம் போராடிருக்காங்க. ஆனால் அதுக்கான அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் அம்பேத்கர். பெண்கள் நசுக்கப்பட்டால் பெண்கள் பக்கம் நின்றுருக்காரு. பட்டியல் சமூகம் நசுக்கப்படும் போது பட்டியல் சமூகம் பக்கம் நிற்கிறாரு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவங்க பக்கம் நின்றுருக்காரு. எங்கெல்லாம் ஒரு குரல் நசுக்கப்படுதோ, ஒடுக்கப்பட்டவருடைய மொத்த குரலாக, ஒடுக்கப்பட்டனா வெறும் நீ ஷெட்யூல் காஸ்ட்னு முடைக்க முடியாது, ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற விளிம்பு நிலை மக்களுடைய மொத்த குரலை நின்ன ஒருத்தருடைய சிலையை அவமதிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவங்க வரலாறே படிக்காமல் அவர் யாருன்னே தெரிஞ்சுக்கிட்டாமல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அம்பேத்கர் அப்படின்னு பேர்னாலே நாங்கள் சாதியவாதியாக பார்ப்போம், குறிப்பிட்ட சாதியாக பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். அவரே சொல்கிறார், கேஸ்ட் இஸ் ஏ மென்டல் ஸ்டேட். சாதி என்பது ஒரு மனநிலை, அவ்வளோதான். அது ஒரு ஃபீலிங் தான், ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நீ வந்து அந்த படிச்சுட்ட தெளிவுபட்டனா அந்த மனநிலை போயிடும்.
இப்போ அந்த படிக்காதவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ச்சியாக அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய அரசியலை ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பண்ணுது. அவ்வளோ பெரிய அம்பேத்கரை இழிவுபடுத்தும் போது சுபாஷ் சந்திர போஸை இழிவுபடுத்தினா எப்படி இருக்குமோ, பகத்சிங்கை இழிவுபடுத்தினா எப்படி இருக்குமோ, அப்படி தான் அம்பேத்கரை இழிவுபடுத்துவதும். விரைவில் அந்த சிலை வந்து திறக்கப்படணும். நிச்சயமாக. இப்போ அடுத்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் 45 நாளில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுட்டார். இப்போ அவர் வீட்டில் வந்து சோதனை நடத்தியிருக்கதா சில செய்திகள் சமூக ஊடகங்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி இப்போ பொது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சென்னை மாநகரத்துடைய கமிஷனர், இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு முக்கியமான போஸ்டிங் இல்லையா. இவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை அப்படின்னா இது ஒரு இந்திய செய்தி. ஆமாம், ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கும். அப்படி சாதாரண ஒருத்தர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனாலே பரபரப்பாகுது. ஒரு முக்கியமான ஆள், இன்னொரு லைம்லைட்டில் இருந்த நபர். அவர் லைம்லைட்டில் இருந்த ஒரு அதிகாரியோட வீட்டில், அது அவங்க மனைவியும் வந்து அவங்க அதிகாரி ஐஆர்எஸ் நினைக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஐபிஎஸ் அண்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ். கரண்டில் இருந்தவங்க. சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றின செய்திகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் வீட்டில் சோதனைனா ஒட்டுமொத்த மீடியாலும் செய்தி வந்திருக்கும்ல. மீடியாவில் எதுலையுமே வரல. நானும் நியூஸ் 18, நியூஸ் 24/7, தந்தி, புதிய தலைமுறை, பாலிமர், மதியுகம் வரைக்கும் தெரிய வந்துட்டேன். எதுலேயுமே அப்படி ஒரு செய்தி இல்லை. சரி, தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை விசாரித்தேன். இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு. ஏங்க, எவனோ ஒருத்தர் அப்படி செய்தியை கிளப்பி விட்டான்னு சொல்லி நாங்களும் வந்து நேராக கிளம்பி போயிட்டோம் அடையாருக்கு. மொத்தமாக போய் பார்க்கும்போது இவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அது வந்து ஒரு ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு சேட்டு, ஒரு வடநாட்டுக்காரர், அவர் மேலே ஏதோ ஒரு 200 புகார் இருந்திருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில். அந்த புகார் வந்து வழக்காக மாறி அந்த வழக்கை அமலாக்கத்துறைக்கு போய் சட்டவிரோத பயன்பாட்டு மாட்டோம் ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன். மேபி என்ன வழக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அவர் அந்த ஃப்ளாட்ஸ்லேயே வந்து அருண் ஐபிஎஸ் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு, அங்கே ரைடு போயிருக்கு. ரைடு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனது உண்மை. இப்போ அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி சொல்லியிருக்கான், சார் ரைடு வந்துச்சு சார். அந்த சோர்ஸுன்னு சோர்ஸு அந்த செக்யூரிட்டி தான். அந்த செக்யூரிட்டி சார் ரைடுக்காரோ வந்துருக்கு, ஏதோ அவன் நார்த் இந்தியன் செக்யூரிட்டி சொல்லிட்டான். செக்யூரிட்டி தான் இங்கே சோர்ஸு. செக்யூரிட்டியால் அடப்படுக்க போனவனா எதுன்னு தெரில, எவனோ ஒருத்தர் சோர்ஸ் கொடுத்துருக்கான். இதை வச்சு தான் புகை நுழையதா இடத்துலையும் நான் வந்து அடப்படு, அம்மா புகை நுழைய இடத்துலையும் அடப்படுக்க நுழைஞ்சிருவான்ல, அடப்படுக்க போனவன் சோர்ஸை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு போடுறா, செய்தியை போடுறா, பரபரப்பாக கிளம்ப முடியாதுன்னு சொல்லி புலனாய்வு புலி கிளப்பி விட்டுருச்சு. இதுதான் இங்கே புலனாய்வு பண்ணுற லட்சணம். அமலாக்கத்துறை வந்து ஐபிஎஸ் அதிகாரி வீட்டுக்கு ரைட்டுக்கு போயிருந்தா தமிழ்நாடு முழுக்க அது பரபரப்பாக இருக்கும். அமலாக்கத்துறை அறிக்கை விட்டுருப்பாங்கல்ல. ஆமாம், அவர் மீதோ இல்லை அவர் மனைவி மீதோ ஏதோ ஒரு மீது புகார் அப்படின்னா முடிச்சோடனே அறிக்கை வந்துடும். இது முழுக்க ஒரு ஃபேப்ரிகேட்டட் நியூஸு, ஒரு ஃபேக்ட் செக் செய்யப்படாத ஒரு ஃப்ராட் நியூஸு. தன்னுடைய சுய இன்பத்துக்காக அவராகவே வெளியிட்டு ஒரு செய்தி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மேபி போட்டுருக்கலாம். அப்படி இல்லை, இவங்களுடைய உறுதித்தன்மை, இவங்களுடைய கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா, இது எந்த மாதிரியானது, இவங்களுடைய என்ன சொல்கிறது, இவங்களுடைய நம்பகத்தன்மை, இவர்களுடைய செய்தியினுடைய உறுதித்தன்மை எந்த மாதிரியானது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான வாடகை வாய்கள் வந்து தங்களுடைய லாபத்திற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. இப்போ ஸ்டெர்லைட்டு குறித்து இதே நபர், இந்த புலனாய்வு புலி இருக்கார் இல்லையா, இதே நபர் ஸ்டெர்லைட் குறித்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. அந்த 1 மணி நேரம் வீடியோ என்பது முழுக்க ஸ்டெர்லைட் ஆலையிடம், வேதாந்தா நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு போடப்பட்ட வீடியோ. அதை வந்து ஆதாரத்தோடு சொல்ல முடியும். ஆனால் இப்படி வேதாந்தா நிறுவனத்திடம் படம் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க, தமிழருடைய வாழ்க்கையை நாசமாக்க, இந்த நிலத்தை நாசமாக்க ஒருத்தன் வீடியோ போடுறான்னா அவன் உடம்பை விற்று பிழைக்கக்கூடிய அந்த நபர்களை விட மோசமானவன் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது நீங்கள் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக ஒருத்தரை ஆதரித்து பேசலாம், ஒருத்தரை எதிர்த்து பேசலாம், எடப்பாடி ஆதரிக்கலாம், எடப்பாடி எதிர்க்கலாம், விஜய் ஆதரிக்கலாம், விஜய் எதிர்க்கலாம், ஸ்டாலின் அதெல்லாம் வேறு அரசியல் ஆதாயத்து, அது ஒரு பணத்துக்காக கூட பேசிட்டு போ, சரி உன்னுடைய வியாபாரம்னு போயிடலாம். ஆனால் நாசக்கார திட்டங்களை வந்து பணத்துக்காக ஆதரிக்கக்கூடாது. எல்லாத்தையும் குறைந்தபட்சம் ஒரு அறம் இருக்கணும். நம்ம இதை பேசுவதனால நம்முடைய நிலமோ, நம்முடைய மண்ணோ, நம்ம மக்களோ, மொழியோ, சாமானிய மக்களோ பாதிக்கப்படுறாங்கன்னா 1,00,000 கோடி கொடுத்தா கூட பேசக்கூடாது. நல்ல மனுஷன் அப்படி பண்ண மாட்டான். இந்த மாதிரி பண்ணுவது என்பது ஒரு சமூக அழுக்கு தானே, அது ஒரு குப்பை. அடுத்ததாக ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிட் லிஸ்ட்டில் 5 அமைச்சர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் அந்த 5 அமைச்சர்கள்? அவங்க மட்டும்தான் பிரச்சனையா?
யார் அந்த 5 அமைச்சர்கள் அப்படின்னு ஒவ்வொரு 5 அமைச்சரும் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த 5ல் நம்மளும் ஒன்றா அப்படி இந்த இப்படி நண்பன் படத்தை காட்டுவாங்கல்ல அது மாதிரி இவன் அமைச்சரவையெல்லாம் கூட்டி உட்கார வச்சுட்டு அந்த 5 பேர் யாருன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு யார் ஃபோன் பண்ணீங்க? ஓ எல்லாரும் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆளாளு கை காட்டியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வசூல் வேட்டையை துவங்கி விட்டார்கள். அதான் யதார்த்தமான உண்மை. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வாங்கிக்கணும், மொத்தத்தில் தெரியாமல் வாங்கிக்கணும். யாருக்கும் வாங்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, தெரியாமல் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தால் வாங்கிக்கிறேன், கொடுக்குறத வாங்கிக்கிறேன். அவங்க வந்து கேட்டதை கொடுக்கணும், நான் பலமுறை அவங்க கேட்டதை கொடுக்கணும், இவங்க கொடுத்ததை வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் பட்ஜெட்லாம் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திட்டங்கள் ஆரம்பிப்பாங்க. திட்டங்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கான்ட்ராக்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்ல. ஆமாம், ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 22க்குள்ளே பட்ஜெட் போட போகிறாங்க. அப்படியா? பொதுவாக வந்து 45 நாள் 50 நாள் பட்ஜெட் போடுவாங்க. இவங்க 20 நாளே சுருக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பட்ஜெட்டை போட்டால் போதும் சொல்லி 20 நாள் திட்டமிட்டுருக்குதா ஒரு செய்தி. சீக்கிரம் முடிச்சிடலாம், ஏன்னா பெரும் அறிஞர்கள் இருக்காங்க. ஆமாம், டக்குன்னு முடிஞ்சிடும். அதுவும் பட்ஜெட் உரையை வந்து வாசிக்கிறது தான் நம்ம வந்து அது நான் அது போலான்னு இருக்கேன். சட்டசபைக்கு பாஸ் வாங்கி அது லைவ்ல பார்க்கணும். முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ரீல்ஸ் போடாத விட்டுட்டு பட்ஜெட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கப்பா, பெரிய பரீட்சை வருது நமக்கு, அது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் நேரில் போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த பட்ஜெட் பேருரைய வாசிக்கிறத வந்து நம்ம பார்க்கணும், அந்த கண்களால் பார்த்தா தான் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை போய் பார்க்கணும். லைவ்ல நிறைய காட்ட மாட்டாங்கல்ல, நேரில் போனால் தான் பார்க்க முடியும். அதனால் அந்த குறிப்பிட்ட நாள் எப்படியாவது ரெக்கமெண்ட் ஏதாவது பண்ணியாவது அந்த பாஸ் தானே, பொதுமக்கள் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் போகலாம். அதில் போய் உட்காந்து கண்டிப்பாக நம்மளை உள்ள விட மாட்டாங்க, எப்படியாவது மாறு வேஷம் போட்டாது மறு வச்சாது போய் உள்ளே போய் அதை பார்க்கணும், பார்த்துட்டு அது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். அதனால் அது பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் தான் முழுமையாக இறங்கலாம் இதில் வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு பல அமைச்சர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காப்புல, ஆட்சிக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து வெளிப்படைத்தன்மை தான். ஜிஓவோ போட்டால் கூட ஒரு வாரம் கழிச்சு தான் வெளியிடணும், அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும் நம்ம நிர்வாகம். என்ன நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை? ஜானவரிக்கு சமைக்கும் விஷ்ணு ரெட்டிக்கும் போட்ட ஜீவன் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. நம்ம வெளிப்படுத்தமான கவர்மெண்ட், நம்ம குடும்பமே ஒரு கட்டுக்கோப்பான குடும்பமா இல்லை, அங்கே ஒருத்தன் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். அது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே ஒரு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஊராட்சி தலைவர் 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இருக்கான். ஆமாம், வீடியோவோட இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணகிரி பக்கம் ஒருத்தன் கல்குவாரிட்ட போய் காசு வாங்கியிருக்காங்க, செருப்பை கழட்டி அடிச்சு வச்சிருக்காங்க தலைக்காரனை. கல்குவாரிட்ட காசு ஏன்னா நீ அவ்வளவு நீ ஏன்னா நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளானி இன்னும் முளைக்கவே இல்லை, நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது நீ கையை பிடிச்சி நடந்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கமிஷன் வேறு கேட்குறீங்களா அப்படின்னு. இங்கே என்னென்னா பல அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடிலாம் நீங்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் பார்க்க போயிருக்கீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்க வந்திருக்கீங்க, ஓ மகேஷ் பொய்யாமலை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்பாரா? எப்படி கேட்பாங்க? அமைச்சரில் அவர் ஓ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்க்க வந்தீங்களா அப்படி தான் கேட்பாங்க. இங்கே ஏட்டிலேருந்து தலைமைச் செயலகத்தில் ஏட்டிலேருந்து எல்லாரும், ஓ ராஜ்மோகனை பார்க்க வந்தீங்களா, ரமேஷை பார்க்க வந்தீங்களா, இந்த ஆனந்த பார்க்க வந்தீங்களா, யார் ஆதவ் இப்போ தான் போனாப்புல, யாருமே மினிஸ்டர் ஃபீலே வரல. எங்களுக்கு பார்த்தா மினிஸ்டர் ஃபீலு ஒரு மரியாதையாக மாண்புமிகு இங்கே வெளியே தான் அவங்களே சொல்லிக்கிறாங்க, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து தலையிட்டு இருக்காரு. யார் சொல்லுவோம்? அமைச்சரே சொல்லிக்கிறாரு. அவரே நீ சொல்லாதான் ஒன்று வேற எவனும் சொல்ல மாட்டான். அப்படிங்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் எம்எல்ஏ ஃபீலு அமைச்சர் ஃபீலு, சிஎம் ஃபீல் இல்லை. அப்படிங்கும்போது கலர் ட்ரெஸ் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு தந்தியில் முக்கிய செய்தியாக தான் கோட்டு போடாமல் வெறும் சட்டையோட வந்துட்டாரு அப்படின்னு மறந்துருப்பாப்புல. அடுத்தல வந்து இப்போ கோட்டு படம் இந்த படம் மாதிரி தான், நல்லவனுக்கு நல்லவனா என்ன படம் அது, ரஜினிகாந்த் வந்து பட்டையை போட்டு வேட்டிக்கிடாம வந்துடும். ஆமாம் மறந்தாப்புல. ஒரு நாள் புக்கு வச்சுருவாப்புல, ஒரு நாள் வேட்டிக்கிட வேற வீட்டில் புந்துருவாப்புல. அது மாதிரி மறந்துருப்பாப்புல. பிள்ளைக்கு பல டென்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு. கலர் ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி நேற்று ப்ளூ, இன்றைக்கி கொஞ்சம் லைட்டு இந்த கலர் என்னது, நம்ம வீடியோ அடிக்கடி பாப்பார் போல இருக்கு, சாட்டை மாதிரி நம்மளும் ட்ரெஸ்ஸை போடுவோம்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்கான், ட்ரெஸ் கோடு பாருங்க நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி. ப்ளூ உங்கள் வீடியோ பார்த்து லேவெண்டர் இல்லை, உங்கள் வீடியோ பார்த்தானே ஒருத்தர் தூக்கி விட்டார், அப்புறம் பாப்பாரு போல பார்க்குறாரு, பார்த்தா ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஆப்போச்சு விட்டாப்புல. ப்ளூ சட்டை மான மாதிரி ப்ளூ சட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேவெண்டர் கலர், ரேஷன் கடைக்கு போகும்போது லேவெண்டர் கலர் போடுங்க.
இதுக்கு புழு சட்டை ரிவ்யூ பஸ்ஸுக்கு போகும்போது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு லைட்டாக ஆஷ் கலர் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காப்புல, கோட்டு போட மறந்த இது ஒரு பட்டனை திறந்து விட்டு, அதுவும் இது ஒரு சூறாவளி கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே முதல்வர் படத்தை வந்து ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்கிறாராம். தமிழ் படம்னு ஒரு படம் இருக்குல்ல, ஆமா, அந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காப்புல. அதான் ஒரிஜினல். சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய் சிவதாண்டவத்தை ஆரம்பிச்சு போட கொடீஸ்வரா அப்படின்னு அடிச்சிருக்காப்புல. அதாவது முதல் படத்தில் எல்லா காட்சியும் எடுத்தாச்சு, ஒரே ஒரு காட்சி மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. எல்லாமே எடுத்துட்டாரு. வேற என்ன காட்சி? சோடா பாட்டில் வச்சு கழுவாப்புல, சாக்கடையில் விழுந்து சாக்கடையில் முக்கி அந்த காட்சி மட்டும் நடக்காம இருந்தால் நல்லது. அது ஐ மீன் அந்த மாதிரி இல்லை, மக்கள் வெறுக்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சோம். அவ்வளோதான். அவர் இதே மாதிரி கோட் சூட்டோட இருக்கட்டும், நல்லபடியாக ஆட்சி பண்ணால் சரி. ஆமாம், அது மாதிரி அமைச்சர்கள்லாம் வந்து வலுவாக இறங்கியிருக்காங்க, வலுவான வசூல் வட்டில் இறங்கியிருக்காங்க. பட்ஜெட்டுக்கு பிறகு நிறைய பார்த்துக்கலாம். இப்போதைக்கு விசாரணை இருக்காங்க, என்னென்ன பண்ணலாம். இப்போ நானும் ஒரு 4-5 ஒரு ஸ்பையை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்பைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க அடிச்சிடாதீங்க, இப்போ தான் பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்றாங்க. முடியட்டும், உள்ள வரட்டும். இப்போ நீங்கள் வந்து எலி வந்து இப்போ தான் லைட்டாக தலையை நீட்டுது, இப்போ பிடிச்சா டக்குன்னு ஓடிடும். ஃபுல்லாக உடம்ப உள்ளே கொண்டு வந்து தேங்காவை கவும் போது விட்டுன்னு வச்சுக்கோங்க, சொடக்குள் இப்போ பிடிச்சிங்கன்னா தவறு நடந்துருச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, நம்ம எவிடன்ஸோட பேசணும்ல, எவிடன்ஸோட பேசுவோம். இப்போ இட்லிஸ்ட்டில் ஒரு பக்கம் அமைச்சர் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம், இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் வந்துட்டு மக்கள் குறையெல்லாம் சொல்ல வரும்போது வெயில் அடிக்குது, அவரை கொஞ்சம் அனுப்புங்க, வெயில் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்களே. எந்த தூத்துக்குடியில்? அவர் ஏங்க பாவம், அவர் வந்து ஃபுல்லாகவே லக்ஸுரியான ஒரு ஆள், சினித்துறையில் பல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அவர் வந்து அங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அவர் நேரடியாகவே வந்து அரசியலுக்கு வந்தவர். இந்த மாதிரி எந்த விதமான கரங்களுக்கு சொந்தக்கார ஒரு சொஃபஸ்டிகேட்டட் பேபி. அவர் வேர்வைன்னா என்னன்னு தெரியாது, வேர்வை என்னன்னு தெரியும், என்ன உடம்புல ஏதோ சுரக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான ஆள். அதனால் சொல்லியிருக்காங்க, அம்மா தொடர்ச்சியாக முற்றுகிடுறாங்க அவரை. அவர் பிடிச்சிட்டாங்க, ஒன்றும் தெரியாது புடி அப்படின்னு உட்கார வச்சு குறைய கேட்டுட்டு போனா, எனக்கு வெயில் அடிக்குது நான் போகிறேன். அவர்கிட்ட தானங்க குறைய சொல்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லி தாங்க ஆகணும். அவரு எங்களுக்காக ஏடி ஆஃபீஸ் போயிடலாம், ஏடி ஆஃபீஸ். ஏங்க நீங்க பாருங்க, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்னங்க கவர்மெண்ட் ஏத்துங்க போங்க. அதாவது என்னன்னா, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அசிஸ்ட் அடித்த மாதிரி அவருக்கு அடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி வெளி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே நக்கீரனில் வந்திருக்கு. நக்கீரனில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல, ஆனால் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அதோட உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கும் பொழுது என்ன ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு மினிஸ்டரையும் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆரை போட்டு வச்சாங்களாம். ஒரு ஆரை ரேஞ்சில் கூடிய ஒரு ஆளை ஒவ்வொரு மினிஸ்டரையும் இப்போ வந்து வாட்ச் பண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து ஆதவர்ஜுனா அவர் ஒரு ஆளை போட்டு வச்சுருக்காரு, அவர் டீம்லேருந்து ஒரு ஆள். ஆமாம், அமைச்சர் என்னென்ன பண்ணுறாருன்னு. இவங்க பூரா டேட்டா இது போய் இது தலைமைக்கு தெரிஞ்சுது, ஆமாம் ஆதவர்ஜுனா டீமை போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு. உடனே அந்த டீமை உடனே கட் பண்ணுங்க, அது அவர் இதுக்கு போடுறாரு அப்படின்னு புஷி ஆனதுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் முட்டிக்கிச்சு. அவர் போட்டு கொடுக்குறதுக்காக தான் ஆள் போட்டுருக்காரு. ஆமாம், முட்டிக்கிச்சு. முட்டின உடனே அந்த டீம் கட் ஆகுது. டீம் கட் ஆனோடனே, ஓ என் டீமே கட் பண்ணிட்டியா இப்போ பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாரமாக செய்தி வெளிவருதுல, இந்த அமைச்சர் இங்கே சிக்கினார், அந்த அமைச்சர் அங்கே சிக்கினார், இது எல்லாமே எங்கே வருது? ஆனந்த விகடனில் வருது. ஆனந்த விகடன் ஆதவ விகடனா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உங்களுக்கு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். போட்டு கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்னன்னா, 2 மாத காலம் ஆள் போட்டு வாட்ச் பண்ணியிருக்காப்ல, வாட்ச் பண்ணி ஏதாவது அங்கே வர்றதுல கொஞ்சம் வாங்கிக்கலாம்ட்டு அவங்களே வந்து நாங்கள் நேரடியாக பார்த்துக்கிறோம் இது வேணான்னு சொல்லி தலைமையில சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இந்த டீம் பூரா டேட்டாவை சேர்த்துட்டாங்க, சேர்த்து கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்ததில் தான் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த சுப்பிரமணியபுரம் சமுத்திரக்கனி வேலை, ஆமாம் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏரியாவில் எவ்வளோ சண்டை போட்டுருக்கானே, அப்புறம் கடைசி இவன்ட்ட அண்ணே என்ன போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு, நான் பார்த்துட்டேன் நீ போடா. அதே தான். பல்வேறு செய்திகள் குறித்து பேசுகிறோம். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.